எல்லோருக்கும் வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி எங்கள் வீட்டில் என்ன சாப்பாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மீன் குழம்பு, மீன் வறுவல், அவிச்ச முட்டை, பீட்ரூட் பொரியல். ஓரா மீன் நண்பர்களே, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நண்பர்களே. வாங்க, மீன் வந்து பார்த்திங்கன்னா ஓரா மீன் குழம்பு, ஓரா மீன் வறுவல், ஒரு அவிச்ச முட்டை, அப்புறம் நான் சொன்ன மாதிரி பீட்ரூட் பொரியல். வாங்க நண்பர்களே, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நண்பர்களே. ஃபஸ்ட்டு வந்து பாருங்கள், 2 மீன் போட்டிருக்காங்க. 2 மீனையும் எடுத்து இப்படி வச்சுருவோம் ஒரு ஓரமாக. ஃபஸ்ட்டு குழம்பு சாப்பிட்டு பார்த்துருவோம் நண்பர்களே எப்படி இருக்குன்ட்டு. எப்பொழுதும் போல் இன்றைக்கும் பார்த்திங்கன்னா குழம்பு சும்மா அட்டகாசமாக இருக்குது. ஆனால் குழம்பு கொஞ்சம் காரமாக இருக்குதுண்ணா. பாருங்கள் நண்பர்களே, கத்திரிக்காயெலாம் போட்டு சும்மா செம்மையாக வச்சுருக்காங்க. பாருங்கள், 1 2 3 மீன் போட்டுருக்காங்க நண்பர்களே. குழம்பு மீன் மட்டும் ஒரு மீன், முழு மீனே எனக்கு போட்டாங்க. ஓரா மீன் சரியான டேஸ்ட்டாக இருக்கும். சாப்பிட்டு பார்த்துருவோம் அப்படி இருக்கு. தரமாக இருக்குது நண்பர்களே. ஓரா மீன் நீங்கள் வேணால் சமைச்சு சாப்பிட்டு பாருங்கள். சும்மா அமிர்தம் மட்டும் இருக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஓரா மீன் வறுவல் நண்பர்களே. பாருங்கள், செம்மையாக இருக்கு. தூள் கிளப்பிட்டாங்க நண்பர்களே. பாருங்கள், செம்மையாக வறுத்து வச்சுருக்காங்க. அட்டகாசம். என்ன மீன் இதுதானே? இது என்ன மீன்? கிளிஞ்சானா? பிளிஞ்சா. இந்த பிளிஞ்சா மீன் எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பார்த்துருவாங்க இந்த இதில். இந்த மீன் பேர் பிளிஞ்சானா. ஆஹா, சும்மா சொல்லக்கூடாது, செம்மையாக இருக்கு நண்பர்களே. அடுத்தது அவிச்ச முட்டை. எப்பொழுதும் போல் செம்மையாக இருக்குது. நண்பர்களே, எனக்கு ஒரு பழக்கம் இருக்குது. என்ன சாப்பாடாக இருந்தாலும் லிமிட்டோடு தான் சாப்பிடுவோம் நண்பர்களே. அடுத்தது பீட்ரூட் எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பார்த்துருவோம். அல்டிமேட். பீட்ரூட் வந்து பார்த்திங்கன்னா பாசி பருப்புலாம் போட்டு செம்மையாக செஞ்சுருக்காங்க. பாருங்க, ஓரா
மீன் சரியான டேஸ்ட்டு. ஃபஸ்ட்டு அவிச்ச முட்டையை காலி பண்ணிடுவோம். நண்பர்களே, எங்கள் வீட்டில் எப்போதுமே சாப்பாடு வந்து ஒரு நல்ல முறையில் செஞ்சு கொடுப்பாங்க. என்ன இருக்கும் அதை வச்சு நல்ல முறையில் செஞ்சு கொடுப்பாங்க. ஓரா மீன் குழம்பு, மற்ற மீன் மாதிரி இந்த மீன் குழம்பு புளிப்பாக இருக்கக்கூடாது, காரமாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். ஓரா மீன் வறுவல், அது கூட பார்த்திங்கன்னா எனக்கு எப்போதுமே எங்கள் வீட்டில் ஒரு அவிச்ச முட்டை வச்சுருவாங்க நண்பர்களே. வேறு லெவல். நீங்கள் மீன் வாங்க போனீங்கன்னா நண்பர்களே, நீங்கள் மீன் வாங்க போனீங்கன்னா ஓரா மீன் அப்படின்னு சொல்லி வாங்குங்க. செம்மையாக இருக்கும். ஓரா மீன் குழம்பும் சரி, வறுவலும் சரி. கத்திரிக்காயெலாம் போட்டு சும்மா செம்மையாக வச்சுருக்காங்க நண்பர்களே. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இதில் முருங்கைக்காய் போட்டால் நல்லாயிருக்கும்னா, முருங்கைக்காய் போட்டால் அட்டகாசமாக இருக்கும் நண்பர்களே. ஏன்னா முருங்கைக்காய் இன்றைக்கி எங்களுக்கு கிடைக்கல, அதனால் கத்திரிக்காய் மட்டும் போட்டு வச்சுருக்காங்க. அருமையாக இருக்குது குழம்பு. பாருங்க நண்பர்களே, அப்படி மஞ்சள் கருவை வச்சு சாப்பாடை எடுத்து இவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது நண்பர்களே. நேற்று எங்கள் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா மத்தி மீன் குழம்பு, சாரி நண்பர்களே, நேற்று எங்கள் வீட்டில் மடவு மீன் குழம்பு, இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஓரா மீன் குழம்பு. அதாவது இந்த மீனை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா அந்த மீனோட ஒரு ஃப்ளேவர் ஒன்று, மீன் சாப்பிடும்போது ஒரு டேஸ்ட் ஒன்று வரும். கரெக்டு தானே? வவ்வா மீன் வந்து நீங்கள் இந்த மீன் சாப்பிட்டு பாருங்கள் நண்பர்களே. அந்த மீனை நீங்கள் சாப்பிடும்போதே அது ஒரு தனி டேஸ்ட் மாதிரி இருக்கும். அவ்வளோ அருமையாக இருக்கும் வர மீன். கத்திரிக்காய் அல்டிமேட்டு குழம்புல. நண்பர்களே, மீன் எல்லாத்தையும் காலி பண்ணிட்டேன். பீட்ரூட்டுமே பார்த்தீங்கன்னா உடம்புக்கு அவ்வளோ நல்லது நண்பர்களே.
இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க நண்பர்களே. அவ்வளோதான் நண்பர்களே. சாப்பிட்டு முடிச்சிட்டேன் பாருங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நண்பர்களே. See you.